மூத்தவர்கள் ஒரு 4-5 பேர் அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போனது. மரியாதைக்குரிய பழக்கருத்தை அவர்கள் கூட தந்தையிடம் தோற்பது, தந்தையிடம் மகன் தோற்பது பெரிய தவறல்ல என்று பல முறை சொல்லியிருக்கிறார், அறிவுரை சொல்லியிருக்கிறார். இது தோற்பது வெற்றி பெறுவது அல்ல. அவர் நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிறார், 2-3 முறை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொன்னது தந்தை சொல்ற மாதிரி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்ற மாதிரி தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும், அதிலே தவறில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறார். இது போன்று பல மூத்தவர்கள் பொதுவாக சொல்வார்கள், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்வார்கள். அப்படி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை அறிவுரைகளை அவர்கள் சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும். தன்னையினுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம், அது பெரிய கோயில் உயரமாகவும் இது தாழ்வாகவும் இருந்ததை சுட்டி காட்டி அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதனாலே தான் இந்த முடிவை எடுத்தார்.